இவரை நான் திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன் ஓப்பனாக பேசிய நெப்போலியன். என்ன கடைசியா இப்படி ஆகி போச்சு? நடிகர் நெப்போலியன் என்றால் யாருக்குதான் தெரியாது. அவர் எஜமான் படத்தில் வில்லனாக நடித்த காட்சி தற்பொழுதும் கண்ணுக்குள் நிற்கிறது. அந்த அளவிற்கு தத்ரூபமாக வில்லன் கேரக்டருக்கும் நடிகர் கேரக்டருக்கும் குணச்சித்திர கேரக்டர் எல்லாவற்றிற்கும் பொருத்தமான நடிகர் என்றால் அவர் நெப்போலியன் தான். இவர் குஷ்புவுடன் பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி நடனமாடிய பாட்டு தற்பொழுது பார்த்தால் கூட சிறுவர்கள் கூட குத்தாட்டம் போடும் அளவிற்கு இருக்கும். அந்த அளவிற்கு நடிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டு நடிப்பவர் நெப்போலியன். இவர் முதலில் நடிப்பு பின்பு அரசியல் என 2 களங்களாக இருந்தார். பிறகு தனது மகனுக்கு நல்ல தந்தையாக இருக்க வேண்டும் என்று ஊனமுற்ற தனது மகனுடன் வெளிநாட்டில் செட்டில் ஆனார். இப்படி இருக்கையில் நடிகர் நெப்போலியன் கூறியிருப்பது தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றன. அவருக்கு தனுஷ், குணால் என்ற 2 மகன்கள் இருக்கிறார்கள். 2 பேரில் தனுஷுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரது வசதிக்காகவும் சிகிச்சைக்காகவும் அமெரிக்கா சென்று தங்கியிருக்கிறார். இந்த சூழலில் தனுஷுக்கு மிக விரைவில் திருமணமும் நடக்கவிருக்கின்றன. அவர் திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார். தனுஷின் உடல்நிலை காரணமாக அவரால் விமானத்தில் பயணம் செய்து இந்தியா வர முடியாது. கப்பலில் வந்தாலும் நீண்ட நாட்கள் ஆகும். எனவே திருமணத்தை ஜப்பானில் வைக்க திட்டமிட்டிருக்கிறார். அது குறித்த அறிவிப்பை மிக சமீபத்தில் தான் அவர் வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனுஷுக்கும் திருமணம் நடக்கவிருப்பதுதான் கடந்த சில நாட்களாக அதிகமாக பேசப்படுகின்றன. இந்நிலையில் நெப்போலியன் தனது திருமணம் பற்றி பேசியிருக்கும் பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. அந்த பேட்டியில் பேசிய அவர், நான் சினிமாவில் ஓரளவிற்கு வளர்ந்துவிட்ட பிறகு எனக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எனது மனைவி கல்லூரியில் படிக்கும்போது எனது ஜாதகத்தையும் அவரது ஜாதகத்தையும் பார்த்தார்கள். எங்களுக்குள் 9 பொருத்தங்கள் வந்தன. அதையடுத்து பெண் பார்ப்பதற்காக வீட்டிற்கு சென்றோம். அப்போது எனது மனைவி யார் மாப்பிள்ளை என்று கேட்டார். அதற்கு எனது உறவினர்கள் என்னை காண்பித்து இவர்தான் மாப்பிள்ளை, இவர் நடிகர் நெப்போலியன் என்று சொன்னார்கள். உடனே எனது மனைவியோ, நான் இவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், அவர் எனக்கு வேண்டாம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். உடனே அங்கிருந்தவர்கள் ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவரோ, இவர் எஜமான் படத்தில் வயிற்றில் உள்ள கருவையே கலைக்கும் அளவிற்கு ஒரு கொடுமைக்காரர், இவருடன் எப்படி குடும்பம் நடத்துவது என்று கேட்டார். அதற்கு அங்கிருந்தவர்களோ, அதெல்லாம் சினிமா, நிஜத்தில் அவர் நல்லவர், விசாரிக்காமல் பெண் கொடுப்போமா என்று எனது மாமனார் சமாதானம் செய்தார். அதற்கு பிறகுதான் என் மனைவி எங்களது திருமணத்திற்கும் ஒத்துக்கொண்டார் என்றார். பிறகு அவரது மகன் தனுஷின் திருமணத்தை பற்றியும் பரபரப்பாக பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் பலர் பல விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இவர் இப்படி ஊனமாக இருக்கும் பொழுது அந்த பெண் எதற்கு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார்? அவர்களது பணத்திற்கு தானே ஆசைப்பட்டு சம்மதம் தெரிவித்திருப்பார் என்று சிலரும், ஏன் இந்த பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும்? அவர் ஊனம் எல்லோருக்குமே தெரியும் என்று சிலரும் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எது எப்படியாக அவருக்கு திருமணம் நடப்பது மிகவும் மகிழ்ச்சியே. இப்படி உள்ளவர்களை வாழ்க்கை கொடுத்து அவர்களை வாழ்க்கை முழுவதும் பார்த்து கொள்வது எல்லாம் ஒரு வரம்தான். அந்த பெண் மிகவும் நல்ல மனம் கொண்டவராகத்தான் இருக்க வேண்டும். மேலும் நெப்போலியன் எப்பொழுதுமே சிறந்த தந்தை என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்.